जरा जन्म विनाशाय देह शुद्धिकराय च दिगंबर दयामूर्ते दत्तात्रेय நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்கும்போது 12 ராசிகளுக்கு எத்தகையான மகத்தான மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்பட போகிறது என்றது நன்றாக நம்ம பார்க்கலாம். காரணம், மனித வாழ்க்கையில ஒவ்வொரு நகர்வு என்பது, ஒவ்வொரு இன்சிடென்ட் என்பது கிரகங்களை சார்ந்துதான் இருக்கின்றது என்றது நம்ம நன்றாக உணரக்கூடிய உண்மை. அந்த கிரகங்கள் டிரான்சிட் நடக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் பூவுலகத்தில் ஏற்படும். அதனால ஒவ்வொரு மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்கும்போது, கடந்த சில நாட்களாக பிஸியாக இருந்த காரணத்தினால் நம்ம வீடியோஸ் போட முடியவில்லை. தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அன்பான நேயர்களே, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து உங்களுடைய பேராதரவு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கு உண்டாகிய ஜோதிட சம்பந்தம், ஆன்மீக சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நிச்சயமான ஒரு பதில் கிடைக்கும். ஓகே, நம்ம ஜூலை மாதத்தினுடைய பலன்களுக்கு போகலாம். மாதத்தினுடைய கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படி நம்ம பார்க்கும்போது, வழக்கம் போலே ஆண்டு பயிற்சிகளாகி ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார், சனி பகவான் மீனத்தில் இருக்கார், குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார், சுக்கிர பகவான் தன்னுடைய ஆட்சி பலத்தோட ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார், புதன் கடகத்தில் இருக்கிறார், சூரிய பகவான் குருவோட இணைந்திருக்கிறார். இந்த மாதத்துல மிகப்பெரிய ஒரு ஜூன் மாதத்து 7ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு என்பது தான் செவ்வாய் கேத்துனுடைய கன்ஜங்ஷன் என்பது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது. காரணம் என்றால், செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு நெருப்பு கிரகம், கேத்து அந்த கிரகங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதாகவும், அதாவது குஜாவாத் கேத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குஜத்துக்கு செவ்வாய்க்கு சமமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியவன் கேத்து. அதனாலதான் சில நெருப்பு சம்பந்தமான அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்ம நன்றாக உணர முடிகிறது. அது கிரகங்களுடைய விளைவு தான். ஸோ ஆக மொத்தத்தில் கிரகனுடைய நிலைகள் என்பது, நவகிரகங்களுடைய அமர்வு என்பதை நம்ம பார்த்துருக்குறோம். என்ன ஒரு மாற்றங்கள் இந்த மாதத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜூலை 13ஆம் தேதி சனி பகவான் மிகப்பெரிய கோளதி, 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறக்கூடியது. அதில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம் என்றது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது. வக்ரம் என்பது ஜென்ரலாக கொஞ்சம் நிறைய தடைகளை, தாமதங்கள் ஏற்படுத்தும் என்பது பொதுவான ஒரு கருத்தும். அதுதான் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, வேணடா இவ்வளோ வக்கரமாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். வக்கரம் இன் தி சென்ஸ் ஒரு இயல்பானுக்கு மாறான ஒரு நிலை என்பது. ஸோ ஒரு மனிதன் நாம் இப்படி தான் பார்க்குறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்க்கும்போது இவர் இப்படி சிந்தனை பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது, பெரும்பாலும் கெடுதலான பலன்களை கொடுக்கக்கூடியதாக கருதப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில். வக்கரம் என்பது சான்ஸ்கிரிட்னுடைய வேர்டு மீனிங் அப்படி தான் இருக்கிறது அல்லவா. ஸோ அது பெரும்பாலும் கிரகங்கள் வக்கரம் அடைகிறது என்பது இயல்பான நிலை, அதிசாரம் என்பது. இது போல சனி பகவான் வக்கரம் அடையும். சனி பகவான் ஆயுளுக்காரகன். ஆனால் சம்பந்தம் இல்லாத சில உயிரிழப்புகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் அதிகமாக காட்டுகிறது. ஃப்ளைன் கிராஷஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அது முன்னாடி செவ்வாய் கேத்தோட வந்த விளைவாக இருந்தாலும் கூட, சனி வக்கரம் அடைந்ததுக்கு பிறகும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் இருக்கும். மிகுந்த ஜாகிரத்தோட, எச்சரிக்கை உணர்வோட இருக்க வேண்டியது என்பது அவசியம். ஜூலை 17ஆம் தேதி சூரிய பகவான் கடகத்துக்கு செல்கிறார். ஸோ ஆடி மாதம் தொடங்குகிறது. ஆக இந்த 2 கிரக நிலைகள் என்பது இப்படி நமக்கு நவக்கோள்களில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன நடக்க போகிறது அப்படிதான் நம்ம பார்க்கணும். பர்டிகுலர்லி தீஸ் கன்ஜங்ஷன்ஸ். இந்த செவ்வாய் கேத்தனுடைய கன்ஜங்ஷன் நம்ம பார்க்கும்போது, செவ்வாய் ஒரு பாவ கிரகம், நெருப்பு கிரகம், நெருப்பு கோள், சிம்மத்தில் இருக்கிறது, கேத்தோடு சேர்ந்திருக்குது. கேது ஒரு ஞானக்காரக்கர், ஹெட்லெஸ் பிளானட்னு சொல்லுவோம். சில மூளை இல்லாத வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய நிலை என்பது கேத்து அந்த இடத்துல வரும்போது தான் நடக்கும். அதாவது சிம்மத்தில் இப்போ கேத்து இருக்கிறதுனால, சிம்மம் என்றது ஒரு ஆத்ம காரக்கனாகிய சூரியனோட வீடு, ஞானக்காரக்கன் அங்கேருந்து உட்காந்துக்கிறார். நிறைய ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹைலைட்ஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் நம்ம மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்மீகத்தில் உயர்ந்த வளர்ச்சி மற்றும் இல்லாமல் தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு
ஒரு ஸ்பிரிச்சுவல் எவால்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கக்கூடிய நிலை என்பது இந்த கேத்து சிம்மத்தில் இருக்கும்போது செவ்வாயோடு இணையும் போது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம். மறுபக்கம் நெருப்பு சம்பந்தமான அக்னி சம்பந்தமான, ஏன்னா அக்னி தத்துவம் ஓடிட்டு இருக்குது. ஜூன் 7லேருந்து அக்னி தத்துவம் ஓடிட்டு இருக்குது ஜூலை 29 வரை. ஸோ அக்னி சம்பந்தமான விபத்துகள், நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் உலக அளவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா கிரகங்களை எங்கிருந்தாலும் நீங்கள் இந்த சூரியன் சந்திரன் குலத்தை இருந்தாக வேண்டும். அதனால ஜோதிடம் என்பது 100% சூரியன் சந்திரன் இல்லாமல் நடக்காது. இந்த 2 பிரதான கோள்களை கொண்டு தான் ஜோதிடம் என்பதை இயங்குகிறது. ஸோ இது உலகத்தில் இந்த 2 பிளானெட்டு கீழே இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கு இதனுடைய தாக்கம் இருந்தே ஆகும். அதில் டவுட்டே கிடையாது. ஆக குளோபல் ஜியோகிராபிக்கல் நம்ம பார்க்கும்போது யுத்தங்களே, ஏன்னா ஏற்கனவே செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய போர்கள் சூழக்கூடிய சூழ்நிலைகள் என்பது அதிகமாக இருக்கிறது. ரைட், இனியும் மேற்கொண்டு நம்ம விஷயங்களுக்கு போன டைம் ஆகும். ஆக 12 ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பது அவங்க பெறக்கூடிய அற்புதமான யோகங்கள் என்ன, ஏற்றங்கள் என்ன, மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன. ஜஸ்ட் துலாம் லக்னத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மாத தொடக்கத்திலே ராசிநாதனாக சுக்கிர பகவான் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறார். ராசிநாதன் அஷ்டமத்தில் மறைகிறதுனால தொந்தரவுகள் வருமா அப்படின்ற சுக்கினை பொறுத்தவரை நமக்கு தொந்தரவுகள் வராது. காரணம் என்றால் 2ஆம் வீட்டில் அவரை பார்க்கிறார். ஸோ தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறது எளிதாக திரண்ட செல்வங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது சுக்கிரனால எளிதாக கொடுக்க முடியும். ஒருத்தர் ஈஸியாக சம்பாதிக்கிறார் பணம்னா அதுக்கு சுக்கிரனுடைய அருள் என்பது அவசியம் தேவை. ஒருத்தர் கஷ்டப்படி பணம் சம்பாதிக்கணும், சனி பகவானுடைய அருள் அதுக்கு தேவை. ஆக இந்த சுக ஜீவனம் கொடுக்கறது, கஷ்ட ஜீவனம் கொடுக்கறது இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான். மன்னராக இருந்தாலும் நிறைய சோதனைகளுக்கு ஆளாக்கி அவரை அதாவது சொக்க தங்கமாக இருந்தால் கூட அதுக்கு சேதம் உண்டுன்ற மாதிரி, எப்பேற்பட்ட உத்தமனாக பிறந்தால் கூட அவனுக்கு யோகங்களில் தடைகள் பண்ணி அவருக்கு வாழ்க்கை பாட்டங்களை புகழ்த்தலும் சனி பகவான். ஆக பக்தியை தூண்டுபவர் அவரே, பக்தி இல்லாமல் பண்ணுறவர் அவர் தான். சோதனைகளை கொடுத்து பக்தி இல்லாதவனுக்கு பக்தியை நோக்கி செல்லக்கூடிய நிலை உருவாக்குறது சனி பகவான் தான். ஆக ஜாதகத்தில் ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவான் அமர்கின்ற பொறுத்தவரை ஒருத்தர் ஆஸ்திகனன்றது ஏற்படும். அது போலவே கேது. இப்போ கேது ராசியில் லக்னத்தப்பு ராசியில் இருக்கிறதான்னு வச்சுக்கோங்க, லக்னத்திலே இருக்கிறதான்னு வச்சுக்கோம். அப்போ லக்னம் என்றது பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன். அதனால தான் அவருக்குள்ளே அவர் குழப்பம் வந்துடும். ஆனால் அதே கேது ஞான மார்க்கத்தில் பக்தி மார்க்கத்தில் கொண்டு போயிடும். அதே மாதிரி 2ல் கேத்து இருந்தால் ஃபேமிலி டிட்டாச்மெண்ட் ஆயிடுவான், ஃபேமிலியிலேருந்து தூரம் ஆயிடுவாங்க. 3ல் கேத்து இருந்தால் அண்ணன் தம்பிக்கிட்டலாம் டிட்டாச் ஆயிடுவாங்க. 4ல் கேத்து இருந்தால் வீட்டிலேருந்து தூரம் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி கேத்து டிட்டாச்சு பிளானெட். அது அப்படி ஒவ்வொரு பிளானெட்டுக்கு ஒரு சீரியஸ் இருக்குது. அதனால இப்போ நமக்கு என்னென்னா ராசிநாதன் அஷ்டமத்தில் மறைகிறாரு, ஆனால் வலிமையான நிலை. அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் வலிமையாக இருந்து எதிர்பாராத தனயோகம், திடீர்னு லாட்ரி அடிக்கும், திடீர்னு எதிர்பாராத பணம் வரும். நீண்ட வருஷங்களை காத்துட்ருப்பாங்க, ஏதோ ஒன்று கிடைக்கும். ஒரு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கணும், ரொம்ப நாளாக காத்துட்ருப்பாங்க, திடீர்னு இந்த மாதத்தில் அவங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நமக்கு நீண்ட வருஷங்களை ஒரு வெயிட்டிங்கில் இருந்து நமக்கு டைம் டு டைம் கை கிடைக்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட்ஸ் திடீர்னு வரக்கூடியது தான் அஷ்டமத்தில் சுக்குன்னு வரும்போது. இதெல்லாம் ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஈவெண்ட் இஸ் பேஸ்டு ஆன் தி பிளானட்டரி சிச்சுவேஷன். எந்த இடத்துல இருக்கிறா அப்படின்றது பொறுத்து தான். ஸோ அப்போ அஷ்டமத்தில் இருக்கும்போது 2ஆம் வீண்டும் பார்க்குறாரு. 2ஆம் வீண்டு வரை குடும்பத்துக்கு தேவையான பணம் வந்துடும். சுக்கன் 2ஆம் வீண்டு பார்க்கும்போது எதிர்பாராத ஒரு தனம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 2 கோடி செவ்வாய் எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி செவ்வாய் 11ல் இருக்கிறார். தனாதிபதி 2 7 கூடையவன். அதாவது துலாம் ராசி நம்மளுக்கு 2 7 கூடையவன். 2ன்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், 7ன்னா மனைவி, களத்திரம், பார்ட்னர்ஸ். இந்த 2nd and 7th லார்ட் இந்த 11th சூப்பரான பொசிஷன். 2nd 7th லார்ட் 11ல் இருக்கும்போது லாபஸ்தானத்தில் இருக்கிறான். ஸோ வாக்கு மூலமாக தனலாபம் பெறலாம், கூட்டாளி தொழில்கள் மூலமாக, கூட்டு தொழில் மூலமாக நன்மைகள் பெறலாம். மனைவி மூலமாக செவ்வாய், மாமனார் மாமியார் ஏதோ ரொம்ப நாளாக கொடுத்துட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, எந்த டைமில் அவங்க கொடுப்பாங்க. ஸோ 2nd and 7th லார்ட். ஸோ வெல்த் comes through wife or comes through partners for the 11th as a gains. ஒரு எதிர்பாராத தனலாபமாக குவியும். அப்படியே நடக்கும். ஏன்னா நிறைய பேர் இது எப்படி நடக்குமா அப்படின்னா எல்லாம் அதில் இருக்கிறத வச்சு தான் நடக்கும் எல்லாம். அதனால தான் எது இப்போ மழை வந்தால் அது இந்த புதன் சுக்கரன் ஒரு க்ளோஸ் காம்பினேஷன் இருந்தால் மழை வரும். இப்போ சென்னை ஒவ்வொரு ரவுண்டு மூழ்கிறது இல்லையா, அந்த மூழ்கும் போது
அந்த புதனும் சுக்கிரன் வந்து க்ளோஸ் டிகிரிஸ்க்கு வந்துடுவாங்க. க்ளோஸ் டிகிரிஸ்க்கு வரும்போது பெரிய பெரிய ஆபத்துகள் நடக்கும். சைக்கிளோன் வருது, க்ளோஸ் டிகிரிஸில் இருக்கும் பிளானட்ஸு. க்ளோஸ் டிகிரின்னா இப்போ வந்து ஒரு 114 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சுக்கிரன் 114 இருக்கிறாரு, புதன் வந்து 113 இருக்கிறாரு. அவ்வளோதான், ஒரு பெரிய புயல் வந்துடும். இவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து மினிமம் ஒரு 10க்கு மேலே இருக்கணும், 6-7க்கு மேலே இருக்கணும். க்ளோஸ் டிகிரியில் வரும்போது உடனே வந்து ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிடும். என்னென்ன பிளானட்ஸ்க்கு வந்து அந்த க்ளோஸ் டிகிரி வருதோ அதுக்கு உண்டாக்கின சம்பந்தங்கள். இப்போ செவ்வாய்க்கு ஏற்று க்ளோஸ் டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் நெருப்பு, பெரிய பெரிய விபத்துகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த பிளேன் கிராஷ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பார்க்குறோம். இது செவ்வாய்க்கு ஏற்று காம்பினேஷன் தான். ஏன்னா செவ்வாய்க்கு வந்து இன்னும் லிஃப்ட் கொடுக்க குஜாவாத்து செவ்வாய் கேத்துன்னு சொல்லுவோம். அதாவது செவ்வாய்க்கு இன்னும் அதில் லோடு அதிகப்படுத்துகிறவர் கேத்து. அதனால ஏற்கனவே அது நெருப்பு, அந்த நெருப்புக்கு இன்னும் லோட் பண்ணுவார். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் அந்த அசால்ட்டை வந்து வேற மாதிரி கொண்டு போயிடும். அதனால தான் இந்த செவ்வாய் கேத்து காம்பினேஷனில் இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த கேஸ் சிலிண்டர் வெடிப்புலேருந்து அதாவது நாட்டில் பல பகுதிகளில் வந்து இந்த நெருப்பு ஆபத்துகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காரணம் அந்த பிளானட்டரி காம்பினேஷன் தான். அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன் டு சி தேர் ஓன் ஹாரோஸ்கோப் ஆல்சோ. அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த மாதிரி செகண்ட். ஸோ 4th லார்டு, இப்போ சனி பகவான் வந்து துலாம் லக்னத்துக்கு சனி பகவான் தான் யோகாதிபதி. அவர் என்ன பண்ணுறார், 4-5 கூடையவனாக வருகிறார். கேந்திராதிபதி கோணாதிபதி யோகம். சனி ஒருவரே யோகம் தரக்கூடிய நிலை. எங்கே இருக்கார்? 6ல் இருக்கார். 6 சனிக்கு வந்து உகுந்த இடம். ஆக இப்போ பூர்வ புண்ணியாதிபதி 6ல் மறைகிறதுனால என்னன்னா, 6ல் சனி இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகள். கோர்ட்டு வழக்கு வெற்றிலேருந்து ஜெயிப்பான், அப்புறம் வந்து எதிர்கள்லேருந்து வெற்றி அடைவான், எதிர்கள் சம்பந்தமான தொல்லைகள்லேருந்து விலகுவாங்க. 6ல் சனி வருதுன்னா சத்துருக்கள் வந்து துவம்சம் பண்ணுவாங்க. குரு வீட்டில் வருதுனால மிகப்பெரிய யோகம் தரக்கூடியவன். சில சமயத்தில் யோகாதிபதி மறையக்கூடாது இல்லையா அப்படின்ற கான்செப்ட் வரும். யோகாதிபதி மறையக்கூடாது, இருந்தாலும் இது நமக்கு வந்து 5 கூடியவன் 4-5 கூடியவன். கேந்திராதிபதி 6ல் மறைகிறாரு. 6ல் மறையும் போது நமக்கு வந்து யோகத்தை நிச்சயமாக தருவான். யோகாதிபதி மறைந்திருந்தாலும் கூட பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்களுக்கு யோக பங்கம் ஏற்படலாம். ஆனால் சாதாரணமாக நமக்கு பார்க்கும்போது 3-6-11 சனி பகவானுக்கு உகுந்த இடம் கோச்சார ரீதியாக. ராசிக்கு லக்னத்துக்கு வந்து 6ல் உட்காந்துருக்கிறாருன்னா மிகுந்த நன்மைகள் அளித்தார். ஒரு உத்தியோகத்தில் உயிர்வினை, நீண்ட வருஷங்களை வராத பணம், உத்தியோகத்தில் வராத பணம் திடீர்னு அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. வந்தால் ஒட்டுக்க வந்துடும்னு சொல்லுவாங்க, வரலன்னா எதுவும் வராது. அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தே ஒட்டுக்கா கொடுக்கும். அது மட்டும் 7 கூடி செவ்வாய் 11ல் இருக்குது, மிகப்பெரிய நன்மை தருவோம்னு சொன்னோம். பாக்யாதிபதி புதன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்யாதிபதி புதன் வந்து 10ல் இருக்கார். 10ல் கேந்திரத்தில் புதன் இருக்கிறது மிக சிறப்பு. எங்கே போனாலும் வேலைகளுக்காக உங்களுடைய பேரும் புகழும் நிச்சயமாக வெளியே வரும். புதன் வந்து வக்கரமடைகிறார் 18ஆம் தேதியில். தொழிலில் சின்ன சின்ன, அதாவது மற்றவங்க விட்டு போன தொழில்கள் அல்ல. புதன் வக்கரமடைகிறார் என்றால் கல்வியிலேயோ அல்லது உத்தியோகத்திலேயோ அல்லது வேலைகள்லையோ ஒருத்தர் பாதி பண்ண முடியாமல் விட்டுட்டாங்க பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் எடுத்து செய்வீங்க. அதுக்காக தான் புதன் வக்கரம் அடைகிறது என்பது. வக்கரம் வரும்போது கல்வியில் சில மாற்றங்கள், ஒரு புரட்சி கொண்டு வருவான், திடீர்னு செய்வாங்க. அதனால தான் மற்றவங்க கைவிட்டு போனதெல்லாம் இவங்க வந்து மேற்கொண்டு செய்வாங்க. குரு வக்கரத்தில் வராருன்னும் போது பல கோயில்கள், பாலடைஞ்ச கோயில்கள், பூஜைகள், அதாவது அதை வந்து உத்தரிப்பாங்க. குரு சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஈடுபாடு, ஒருத்தரை கொண்டு வந்து விட்டுருப்பாங்க, அதை அவங்க மேற்கொண்டு முன்னாடிக்கு ஃபோர்ட்டிஃபை பண்ணிட்டு கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வரும். ஒவ்வொரு கிரகத்தினுடைய வக்கரத்தில் அந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இப்போ சனி பகவான் வக்கரம் அடையும் போது 13ஆம் தேதி ஜூலை 10 அதனுடைய பலன் நம்ம போடணும். சனி பகவான் வக்கரம் அடையும் போது என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு கான்செப்டு. அதுக்கப்புறம் வந்து 11ஆம் இடத்துல செவ்வாய் கேத்து, இந்த காம்பினேஷன் வந்து மிகப்பெரிய நன்மை. 2-7 கூடையவனாக இருக்கிறதுனால மிகுந்த ஜாகிரத்தோட செயல்பட வேண்டியது அவசியம். பூமி சம்பந்தமான விஷயங்கள், ஏன்னா கேத்து இருக்கிறதுனால சில சர்பண்ட் பிளானட்ஸ் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகுறதுனால சில நீண்ட வருஷங்களாக நடக்காத பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டிய மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சும் சின்ன சின்ன தடைகள் வந்து கடைசியில் வெற்றி என்பது உறுதியாக கொடுக்கும். அது ஒரு அற்புதமான யோகமாக நம்ம சொல்லலாம். அங்கே துலாம் ராசி நம்மளை பொறுத்தவரை என்ன யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியை வந்து குரு பார்க்குறாரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். எங்கே போனாலும் நமக்கு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி, இங்கே வந்து ஒரு பேரும் புகழோட நடக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது. 3ஆம் இடம் முயற்சிகளை தோல்வி சந்திச்சது நிறையா, இப்போ எல்லாம் நல்ல இதாகிடும். 5ல் ராகுவை குரு பார்க்குறாரு. 5ல் ராகுவை குரு பார்க்குறாரு. ஆக பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு உண்டாகின வாய்ப்பு, பிள்ளைகளுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு என்பது. 6ல் சனி யோகம்,
அஷ்டமத்தில் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் கூட ராசிநாதன் வந்து மறையக்கூடாது. மறைந்த அஷ்டமத்தில் மறைந்த என்ன வெளிச்சம் இருக்காது அப்படின்றது. ஏன்னா இது மறைவு ஸ்தானங்களுக்கு ஏற்ற ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். 6ல் இருந்து நோய் வாய்ப்படுவாங்க. அஷ்டமத்தில் இருந்து சம்மந்தம் இல்லாத பல பிரச்சனைகள், மர்மம் அது மர்மஸ்தானங்கள்னு சொல்லுவோம். ஸோ சம்மந்தம் இல்லாத பல பிரச்சனைகளை தேடி வரும். 12ல் ஊர் விட்டே வெளிநாட்டுக்கே போயிடுவா, இல்லை வெளி மாநிலம் போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வரும். ராசிநாதன் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் மறைகிறாரு, 6, 8, 12ல் மறைகிறாருன்னா வெளிநாட்டுக்கு போய் அங்கே போராடி ஜெயிப்பார். அங்கே போராடி இப்போ வெளிநாட்டுக்கு போய் நிறைய பெரிய பெரிய பல போராட்டங்களுக்கு அப்புறம் நிறைய வந்தவங்களை பார்க்குறோம் இல்லையா? அவங்களெல்லாம் 6, 8, 12ல் தான் ராசிநாதனை வந்து லக்னாதிபதி மறைஞ்சிருப்பாங்க. அப்போ தான் அவங்க வெளியே துரத்திட்டு போயிடும். அங்கே கொண்டு போய் அங்கே மறுபடியும் 6லன்னா போராட்டம், எதிர்களே மற்ற பிரச்சனைகளை போராடணும். 8ல் இருந்தாலும் போடணும். அதுக்கு தான் 6ல் மறைஞ்சிருந்தால் அது வந்து நமக்கு வந்து ஹர்ஷயோகம்னு சொல்லுவாங்க. 6ல் 6 கூடையவனும் மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹர்ஷயோகம். 8 கூடையும் 8ல் மறைஞ்ச ஹர்ஷயோகம், 12 கூடையும் 12 சரள யோகம். இந்த மாதிரி வரும்போது என்னன்னா அவங்க அந்தந்த இடத்துக்கு போய் போராடியது யோகமாக இருக்கிறதுனால பல போராட்டங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய வெற்றி காண்பான். அதுதான் அதனுடைய பொருள். ஸோ எல்லா வகையிலும் நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஜூலை மாதத்தில். ஆக துலாம் ராசி நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் மெயினாக பார்க்கும்போது ராசிநாதன் அஷ்டமத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கார், செகண்ட் ஹவுஸ்னு பார்க்குறாரு. இது ஒரு மிகப்பெரிய அம்சமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குரு பகவான் பார்வை 10ல் புதன் பலமாக இருக்கார், 11ல் செவ்வாய்க்கு. திஸ் காம்பினேஷன் பர்டிகுலர்லி கிவ்ஸ் ஒரு நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ் வந்து நிச்சயமாக கொடுக்கும். எதிர்பாராத தனவரவு கொடுக்கும். 2ஆம் வீட்டுன்னு பார்க்கறதுனால எளிதாக நம்ம தனத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பதை ஏற்படுத்தும். ஆக துலாம் ராசி அன்புகளை பொறுத்தவரை ஜூலை மாதம் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மந்தாக தான் நம்ம சொல்லலாம். சர்வேஜன சுகினோ சுகி பவ.